கைது செய்யப்பட்ட 8 பேரில் ஓட்டோ ஃப்ராங்கை தவிர மற்ற எல்லாருமே வேறு வேறு சித்திரவதை முகாம்களுக்கு அனுப்பி இறந்து போயிருக்காங்க. இதுலேருந்து தப்பித்த ஓட்டோ ஃப்ராங்க் அங்கேருந்து வெளியில் வந்து மியப் சேகரித்து வச்சிருந்த ஆனி ஃப்ராங்கோட டைரியை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனாவும் மார்கரெட்டும் சித்திரவதை முகாம்களில் இருக்கப்போ டைஃபஸ்ன்ற நோய் பரவுனதுலேயே அங்கே இறந்துட்டதாகவும் அந்த கும்பலோடையே ஒன்றா புதைக்கப்பட்டதாகவும் கேள்விப்படுறாரு. தி டைரி ஆஃப் எ யங் கேர்ள்ன்ற இந்த புக்கை 70 மொழிகளுக்கும் மேலே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்காங்க. அஃபீஷியலாக 75 லாங்குவேஜஸில் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. இதை படிக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே நம்மளால் ஒரு 13-14 வயசு பொண்ணாக மாறி இந்த புக்கில் இருக்க ஆனாவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனாவோட ரைட்டர் ஆகணுன்ற கனவு இந்த டைரி மூலமாக நிறைவேறியிருக்குன்னு சொல்லலாம். இந்த புக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இதில் இன்னுமே ஆனாவோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.